வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க, ரொம்ப ஹேப்பியா இருப்பீங்க அப்படின்னு நான் உண்மையில நம்புறேன். கிட்டத்தட்ட ஒரு 180, 190க்கு மேலே என்னோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி, கண்ணீர் கலங்கி, அழுது, இன்னும் தலைவன் கப்பு வாங்கல. நான் ஏதோ சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியன் கிரிக்கெட் 2020 வேர்ல்டு கப்பு ஜெயிச்சிருக்காங்க. பல பேருக்கு இந்த மேட்ச் பிடிக்கும், பிடிக்காம இருக்கும், பார்க்கலாம் பார்க்காம இருக்கலாம். பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நான் ஒரு கிரிக்கெட், நான் ஒரு விரும்பி, ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரசிகன். அது காரணமாக நான் இப்போ மலேசியாவிலேருந்து இந்த மேட்சை பார்த்தேன். 2:30 பார்த்து முடித்து கப்பு கூட வாங்கலை. சின்ன அதை ஒரு எக்ஸ்பிளேஷன் பண்ண அப்படின்னு தோணுச்சு. கப் மேட்ச்சு ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிக்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி நம்ம இந்தியன் பேட்டர்ஸ் ரொம்ப சொதப்பினாலும் ஓரளவுக்கு மேட்சை கொண்டு போனாங்க. பவுலர்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணாங்க. நம்ம ஃபைனல் வேர்ல்டு கப் அதில் அதே மாதிரி சொதப்ப வேண்டிய மேட்ச்சு சூப்பராக கொண்டு முடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம் பேக் டு இந்தியா. இதில் முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். மேட்ச்சு ஜெயிச்சாச்சு. ரோஹித் சர்மா தனியாக போய் கிரவுண்டில் கடந்து மொத்தம் கொடுத்து அழுகுறாரு. என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. எவ்வளோ உங்கள் எல்லாருக்கும் 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் தெரியும். ராகுல் டிராவிட் எப்படிப்பட்ட பிளேயரு, எப்படி விளையாடுவார். த வால் ஆஃப் மேன், த வால் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்கிறவர் அழுகுறாரு. இன்னும் ப்ரைஸ் கொடுக்கல, அனௌன்ஸ் பண்ணல, அழுகுறாரு. நான் அதுக்கு முன்னாடியே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். அழுகுறாரு. ஹர்திக் பாண்டியா த பெஸ்ட் இந்த சீரீஸில். சூப்பர் பேட்டிங். அவர் விளையாடின வரைக்கும் பேட்டிங் இந்த எல்லா மேட்ச்லையும் ஓகே. பவுலிங் எக்ஸலண்ட். இன்னைக்கு மேட்ச்சு அவர் கை தான். அவரோட பேக்கில் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பர்சனல், அவரோட ஃபேமிலி ஒரு மிகப்பெரிய பர்சனல் ப்ராப்ளத்தில் இருந்து இந்த மேட்ச்சுக்கு செலக்ட் ஆகி உள்ளே வரும்போது அவருக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆடியன்ஸ் மற்ற ஆளுகள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்த போன காலத்தை தவிர்த்துட்டு நடக்க போகிற வேண்டிய மேட்ச்சில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த இந்தியாவுக்கும் இந்த டீமுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போது ஒரு நியூஸில் நான் படித்தேன். அதை 100% சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டாரு ஹர்திக் பாண்டியா. அவருக்கு ரொம்ப நன்றி. ஹர்திக் பாண்டியா ரொம்ப நன்றி. யாரான விடுங்க, ஹிட்மேன். அவர் ஹிட்மேன் இல்லைங்க, கிரேட்மேன். நான் ரோஹித் சர்மாவுக்கு ஃபேன் கிடையாது, விராட் கோலிக்கு ஃபேன் கிடையாது. உங்களை எல்லாம் பிடிக்கும், ஆனால் எம்எஸ்டியை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபேன் தான். இருந்தாலும் இன்னைக்கு ரோஹித் பண்ண ஒரு காரியம், எல்லா சீரீஸும் விளாண்ட மனுஷன் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட். ஆனால் அன்னைக்கு இந்த மனுஷன் அழுதான் பாருங்க. அப்பா கண்ணில் கண்ணு. இன்னைக்கு நடந்த மேட்சை யாருமே செலிப்ரேட் பண்ணவே இல்லை. நீங்கன்னா எனக்கு தெரியும் 130 கோடி மக்கள் இந்தியாவில் ஃபாரினரில் இருக்கிற அனைத்து மக்கள் மேட்சை பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே கண்டிப்பாக மேட்சை பார்த்துருப்பாங்க. அழுது கத்தி அந்த மனுஷன் கீழே விழுந்து அழுதுட்டு ஸ்டேடியத்துக்கு தனியாக போயிட்டாங்க. அப்போ கிரிக்கெட்டை தாண்டி ஒரு எமோஷன், நம்ம மேலே வச்ச நம்பிக்கை. என்ன பண்ணலை அந்த மனுஷன் ரோஹித் சர்மா? சூப்பர், எல்லாமே பர்ஃபெக்ட். குறை சொல்லவே முடியலை. யார் விளையாட்டுலையும் குறை சொல்ல முடியல, பர்சனலையும் குறை சொல்ல முடியல. ஒரு நல்ல ஒரு பிளேயர். ஆனால் நீங்கள் அந்த மனுஷன் அழுததை பார்த்து கண்ணீர் கலைஞர்ச்சி. நான் அது ஒரு பெருசாக இது பல விதமான கேலி கிண்டல்கள் இருந்தாலும் அஸ் ஏ கிரிக்கெட்டராக யாரானாலும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேண்ட்ஸ் அப் டு இந்தியா டீம். அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். அந்த கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு ரொம்ப வாழ்த்து சொல்லணும். முக்கியமாக
இங்கே விளையாண்ட இந்த டீம், என்னடா இப்படி ஒரு டீம் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம்னு ஒரு விதமான இது இருந்தாலும் எந்த மேட்ச்லையுமே நான் தோக்கல. எதுலேயுமே தோக்காம டேரெக்டாக ஃபைனலில் வந்துட்டோம், ஜெயிச்சிட்டோம். போன வேர்ல்டு கப்லையும் நம்ம எதுலேயுமே தோக்கலை, ஃபைனலில் தோத்துட்டோம். அதே தோக்கக்கூடிய நிலைமை தான் இப்போ வந்துச்சு. லாஸ்ட் 17வது ஓவரில் பும்ரா செஞ்சுட்டாப்புல. 18வது ஓவரில் ஹர்ஷிப் சிங் சூப்பர். கடைசியில் 19வது ஓவர் மனுஷன் அழுது கத்திட்டாயா எப்பா. பார்க்கவே எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. இன்னும் நம்பி மேட்சை பார்க்கல, அந்த ப்ரெசன்டேஷனை பார்க்கல. அது இன்னும் தேவையில்லை, அது நாளைக்கு நம்ம எல்லா நியூஸ்லையும் பார்க்கலாம். இப்படி ஒரு சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். ஆஸ் ஏ கிரிக்கெட்டர் ஃபேன், எல்லாருமே இந்தியன் மக்கள்ஸ் எல்லாருமே கிரிக்கெட் ஃபேனாக தான் இருப்பீங்க. மேட்ச்சில் அங்கே ஸ்டேடியத்தில் பார்த்தாலும் 90% யார் இருந்திருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏதோ என்னோடய அனுபவத்தையும் நான் கண் கலங்கினத்தையும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வீடியோ பதிவுக்காக நான் சொல்லலை, என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லை, ஐயோ நெஞ்செல்லாம் துடிக்க ஆரம்பிச்சு, எனக்கு பயமாயிடுச்சு, ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்துருமோ அப்படி ஒரு ஃபீல் ஆயிடுச்சுங்க. எனிவே, கங்க்ராச்சுலேஷன் த ஹிட்மேன், கிரேட் மேன் ரோஹித் சர்மா. அந்த இடத்த, அந்த 3வது இடத்துல ரோஹித் சர்மா வந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். இதுக்கு சப்போர்ட்டாக இருந்த இந்தியன் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அவ்வளோ அருமையாக விளாண்ட. ஹர்திக் பாண்டியா 100% பர்சனை ஒரு சிறப்பாக கொண்டு வந்த, நம்மளுக்கு இந்த கப்பை வாங்கி கொடுத்துருக்காரு. இதை விட்டால் இன்னும் என்ன எப்படி முடியும் சொல்லுங்கள். அடுத்த சீசனில் நம்ம ஃபேவரட்டாக இருக்கிற பிளேயர்ஸ் யார் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. எனவே என்னோட ஒரு சோகம் கடந்த ஒரு ஆழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை நான் ஷேர் பண்ணணும், என்னோடய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னு நினச்சி சொன்னேன். இதில் மேட்ச் பார்த்துருந்தீங்க, கிரிக்கெட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கமாண்டை நீங்கள் இதில் பதிவு பண்ணலாம். நான் ஏதாவது தப்பாக பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய எமோஷனை தான் சொன்னேன், நான் என் கண்ணீர் கலங்கினதான் சொன்னேன். அசிய கிரிக்கெட்டர் ஃபேனா, இதில் பாசிட்டிவ் இருக்கலாம், நெகட்டிவ் இருக்கலாம். தூக்க வேண்டிய மேட்சை நம்மள்ட்ட ஜெயிச்சு இந்தியாங்கிற ஒரு பேரை வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன் அவர் ஐசிசி அண்ட் கிரிக்கெட் டீம் இந்தியா. ஜெய்ஹிந்த். வணக்கம்.